மேஸ்திரி சொல்லுப்பா. சம்பளம் தான் வேணும் மேஸ்திரி. சரி சரி, வேலை முடிஞ்சுதா? ஓரளவுக்கு முடிஞ்சு மேஸ்திரி. ஓரளவுக்குள்ள எந்த வேலை முடிஞ்சிருக்கு? எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா? சில்லற வேலை மட்டும் முடிஞ்சாங்க, ஒன்றும் பெரிய வேலைக்கு இது ஒன்றும். நான் சொன்ன வேலை முடிஞ்சுதா? சொன்ன வேலையா? ஒரு 3 மட்டும் பெண்டிங் இருக்குது மேஸ்திரி. உனக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? பேலன்ஸ் இந்த ஒரு வாரம் சம்பளம் அப்படியே இருக்குது மேஸ்திரி. 5 நாள் தரணுமா? 6 நாள் சம்பளம் மேஸ்திரி. 6 நாளா? உனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ? 600 ரூபா மேஸ்திரி. சரி சரி, கூட செய்கிற மேஸ்திரிட்ட என்ன பேசுறீங்க? சம்பளம் கட்டுப்படி ஆகணும்னு பேசணும் மேஸ்திரி. அதெல்லாம் எங்களுக்கு வந்து சம்பளத்துலேருந்து ஏதோ 100 ரூபா எடுக்கிறீங்கன்னு சொல்லி பேசியிருந்தேன். சரி, எத்தனை பேர் செய்கிறாங்க? 5 பேர் வேலை செய்கிறாங்க. ஆளுக்கு 100 ரூபா எடுத்தா 500 ரூபா ஆச்சு. 6 நாளைக்கு 3000 ரூபா ஆச்சு. வாரம் 3000 ரூபா உட்காந்துக்கிட்டே சம்பாதிக்கிறாப்புல. வெள்ளையும் சொல்லியமா போயிட்டு வராப்புல அது காசு கொடுக்குறமா அப்படின்னு கேள்வி கேட்டேம்மா. ஆமாம் மேஸ்திரி, எனக்கு கூலி கட்டுப்படி ஆகல. உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் சேர்த்து தர மாட்டேங்க. ஒரு மேஸ்திரி ஒரு முதலாளியா இருக்குது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? தெரிஞ்சுக்கிறியா? என்ன கஷ்டம் மேஸ்திரி? இப்போ நான் சொல்கிறேன், நீ முதலாளியா இருக்க ஆசைப்படுறியா தொழிலாளியா இருக்க ஆசைப்படுறியான்னு நீ இப்போ சொல்லு, ஓகேவா? முதலாளி இருக்க தானே ஆசைப்படுவாங்க. சரி சரி, ஆசைப்படு, ஒன்றும் தப்பு இல்லை. எவ்வளோப்பா சம்பளம் தரேன் உனக்கு? 600 ரூபா மேஸ்திரி. 600 ரூபாயா? சரி மாப்பிள்ள. சரி, காலையில் எத்தனை மணிக்கு வேலைக்கு கிளம்பி வர? 9 மணிக்கு மேஸ்திரி. 9 மணிக்கு அங்கே வர. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுற? 10 மணிக்கு மேஸ்திரி. 10 மணிக்கு. சரி, எத்தனை மணிக்கு இந்த கை கால் வேகாகமாக கழுவுறீங்க? அது எப்போ? 5 மணிக்கு மேலே மேஸ்திரி. 5 மணிக்கு மேலே இல்லை 5 மணிக்கு நிறுத்திடுறீங்க வேலை. 5:30 மணிக்குள்ள கழுவிட்டு கிளம்பிடுங்க அந்த மேக்கப் போட்டு. 5 மணி. இந்த இடையில சாப்பிட்டதுமே அப்படியே உண்டவனுக்கும் கொண்ட மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டு போய் அப்படியே சாக்கு எடுத்து தலையில வச்சு அப்படி படுத்துவீங்களா? அது எவ்வளோ நேரம்? 1 மணி நேரம் மேஸ்திரி. 1 மணி நேரமா? ஓகே. அப்போ காலையிலேருந்து நீ 11, 12, 1, 2, 3, 4, 5, 7 மணி நேரம் வேலை செய்கிறீங்க. 1 மணி நேரம் சாப்பாட்டுக்கு கிளம்பிடுறீங்க. அப்போ 6 மணி நேரம் தான் வேலை செய்கிறீங்க. ஆமாம். 1 மணி நேரத்துக்கு உனக்கு 100 ரூபா நான் தரேன். ஆமாம் மேஸ்திரி. அதில் நான் 10 ரூபா திருடிட்டேன்னு நீ சொல்கிற. 100 ரூபா நீ தர, நான் உனக்கு தரேன். நீ 100 ரூபாய்க்கு 1 மணி நேரம் வேலை செய்கிற. 1 மணி நேரத்தில் எவ்வளோப்பா வேலை செய்கிற? 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்பா? 60 நிமிஷம் மேஸ்திரி. 60 நிமிஷமா? 60 நிமிஷம் நான் 1 மணி நேரத்துக்கு 1.5 ரூபா தரேன் உனக்கு. ஆமாம் மேஸ்திரி. ஓகே. நீ இந்த அப்பப்போ இடையில ஃபோன் எத்தனை ஃபோன் வருது உனக்கு? எனக்கா 10 ஃபோன் வரும் மேஸ்திரி. 10 ஃபோனுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு 2 நிமிஷம் பேசுவியா? பேசும் மேஸ்திரி. எவ்வளோ ஆச்சு? 20 நிமிஷம் ஆச்சு மேஸ்திரி. 20 நிமிஷம் போச்சா? ஒரு அரை மணி நேரமே ஓகேவா? 5 மணி நேரம் டியூட்டி பார்க்குறேன். அந்த 5 மணி நேரத்தில் இப்படி எடுத்து தட்டிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒன்றுக்கு வருதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போவேல, போயிட்டு வர எவ்வளோ நேரம் ஆகும்? 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் ஆகுமா? ஓகே. சரி. அப்புறம் வந்ததுக்கப்புறம் ஏமா களவை எடுத்தாமான்னு சொல்லிட்டு நிற்ப பார்த்தியா? அது அந்த மாதிரி எத்தனை நிமிஷம் நிற்ப? அவங்க எடுத்துன்னு வந்து கொடுக்க மாட்டாங்க மேஸ்திரி. அது கொடுக்கங்காட்டியும் உடனே போயிட்டு தண்ணி ஒரு டப்பா எடுத்துருவாமான்னு சொல்லுவியே, அது எவ்வளோ நேரம் ஆகும்? ஆக மொத்தம் இதெல்லாம் 1 மணி நேரம் கழிஞ்சிருமா? 5 மணி நேரம் டியூட்டி பார்க்குறேன். 1 மணி நேரத்துக்கு 120 ரூபா நான் உனக்கு தரேன். சரி மேஸ்திரி. நீ என்ன வேலை செஞ்சேன்னா சில்லற வேலை செஞ்சுருக்க, பெரிய வேலை அப்புறம் தான் சொல்கிறேன். இந்த பதிலை அந்த வீட்டுக்காரன்ட்ட நான் போய் சொல்ல முடியுமா? அதுக்கு தானே மேஸ்திரி நீங்கள் ஓனர் ஆகிறீங்க. அதுக்கு தான் 100 ரூபா வாங்குறேன் நான் உனக்கு. இப்போ தெரியுதா மேஸ்திரியா இருக்கிறது? என் பொண்டாடி செயின், தோடு, கால் கொலுசு எல்லாத்தையும் விற்றுவிட்டு கவரிங்காக போட்டு அதெல்லாம் கொண்டு போய் அடமானம் வச்சு அந்த காசை கொண்டாந்து உனக்கு 50,000 அட்வான்ஸ் கொடுக்குறேன். அதையும் வாங்கிக்கிட்டு அட்வான்ஸ் வாங்கினதுக்கு பேசிக்க வேண்டியது தானே. மேஸ்திரி இவ்வளோ சம்பளம் 600 ரூபா தான் கொடுக்குறாரு, அட்வான்ஸ் கொடுத்துருக்காருன்னு என்னைக்கா சொல்லியிருக்கியா? அது நான் உங்ககிட்ட வேலைக்கு வரதுக்காக கொடுத்துருக்குறீங்க. ஒன்றை கொண்டாந்து இங்கே மேய்ச்சிட்டு அந்த ஆளுகிட்ட அதை இதையும் சொல்லி பணத்தை வாங்கறதுக்குள்ளே என் உயிர் போயிடும். வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த வேலை செய்யலை இந்த வேலை செய்யலைன்னு கடைசி 50,000 ரூபா பிடிப்பா. அது யார் தருவா? அது நீங்கள் தான் மேஸ்திரி பார்க்கணும். இந்த கணக்கு எங்கே போய் சேர்த்துவாங்க? அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து வாங்கிக்கணும். அவங்க இதெல்லாம் கேட்குறிய, நீ முதலாளியா இருக்குன்னு ஆசைப்படுறிய. ஒரு நிமிஷத்துக்கு 1.5 ரூபா உனக்கு நான் காசு கொடுக்குறேன். ஒரு நிமிஷத்துல நீ என்ன வேலை செஞ்சற அதை சொல்லு. 1 நிமிஷத்துல நான் சும்மா தான் இருக்கும். அப்படி சும்மா இருக்கிறதுக்கு எப்படி சம்பளம் கொடுக்க முடியும் சொல்லு? 600 ரூபா கொடுத்துட்டாங்கன்னு சொல்றேன். இந்த 700 ரூபாய்க்கு 100 ரூபாய் அவங்க கிட்ட வாங்கறதுக்குள்ள நான் எந்தெந்த சாமி கும்பிடணும் தெரியுமா உனக்கு? அவங்ககிட்ட பேசினா தான் மேஸ்திரி கிடைக்கும். இதுல வேற அப்பப்போ டீ வேற வரலன்னு வேற. டீ காலையில ஒரு டீ, சாயந்தரம் ஒரு டீ, அதுல 10 நிமிஷம் போயிடுது. ஆக மொத்தம் 4.5 மணி நேரம் தான் வேலை பார்க்குறேன். ஆனா ஒன்று சொல்லிட்டா, பெரிய கவர்மெண்ட் வேலையில் இருக்கும் கூட அவ்வளோ சம்பளம் வாங்க மாட்டான். அவ்வளோ சம்பளம் உனக்கு கொடுக்குறோம் தெரியுமா? நீ எப்படி முதலாளியே வந்து அப்படி சொல்லலாம்? 100 ரூபா வாங்குறான், 3000 ரூபா
அந்த 3000 ரூபா வாங்குறதுக்குள்ள எனக்கு மூக்கு வாயிலெல்லாம் ரத்தம் வந்துடுது தெரியுமா உனக்கு? எப்படி மேஸ்திரி வந்துடும்? சரி நீயும் ஒரு 5 பேர்த்த நான் அனுப்புறேன், அந்த 100 ரூபா கொடுக்க வேணாம். சரி நீ ஒரு மேஸ்திரி ஒரு வீட்டை போய் பிடிச்சி அவங்கள நம்பிக்கை வர வச்சு, அவங்களுக்கு நான் பாருங்க எப்படி செஞ்சிருக்கேன்னு நம்பிக்கை வர வச்சு காப்பாத்தி ஆளுங்களை கொண்டு போய் வேலைக்கு விட்டுப்பாரு. அப்ப தெரியும் அதனோட வலி வேதனை.